கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 15:16. In English it's Romans 15:15. In English it's Romans 15:15. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். 14வது வசனத்தில் சொன்னாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களை எடுத்து கட்டக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு சொன்னதுனால இங்க 16வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு தைரியமா எழுதியிருக்கிறேன். எப்படி? நீங்க உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க இப்படி கர்த்தருடைய நாமத்தினால நீங்க இருப்பீங்க நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் நான் ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஏதோ பலமானவன் இல்ல உங்களை விட நான் மேலானவன் அப்படிங்கிறதுக்காக எழுதல. என்னன்னா, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே நான் உங்களுக்கு தைரியமா எழுதியிருக்கிறேன். இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். அதாவது நான் ரொம்ப நேர்மையா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் முழு கடிதம் இல்ல, சில இடங்கள்ல நான் உங்களுக்கு ரொம்ப தைரியமாக எழுதியிருக்கிறேன். நான் சொன்னது போல இவர் அந்த சபையை நிறுவல, இவர் அந்த சபைக்கு அங்க போகவே இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு தைரியமா எழுதுறாரு. இங்க அவர் அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிற மாதிரியோ இது பண்ணவே இல்லை. இங்கேயும் என்ன பண்றாரு, அவர் சொல்லும் போது நான் உங்களுக்கு தைரியமா எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நேர்மையாக சொல்றாரு. நீங்க இதை 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். அதே மாதிரி பிலிமோன்லயும் எழுதும்போது பிலமோனுக்கு எழுதும்போது 8வது 9வது வசனத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன, இத ஞாபகப்படுத்தும்படிக்கு, உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு, அதாவது நான் எனக்கு தைரியம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் உங்களை ஞாபகப்படுத்து, இது புதுசான உங்களுக்கு வெளிப்பாடு இல்ல, நான் உங்களுக்குள்ள உள்ள காரியத்தை என்ன பண்ணும் ஞாபகப்படுத்தும்படிக்கு. பேதுரு இதே எழுதுறாரு தன்னுடைய நிருபத்துல 2 பேதுரு 1வது அதிகாரம் 12-13 வசனம் சொல்லும்போது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உங்களை ஞாபகப்படுத்தும்படிக்காக நான் இதை எழுதுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க என்ன, மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக, ஏன்னா நம்ம மறந்து போய்விடக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தேவன் எனக்கு அளித்த கிருபை. இது நான் எனக்கு இருக்கிற ஒரு ஈகோ இல்ல, எனக்கு இருக்க ஒரு பெருமை இல்ல, நான் என்னைய கர்த்தர் அழைத்தாரு. அப்ப இது என்னன்னா, தேவன் எனக்கு அளித்த கிருபைங்கிறதான் இதய துடிப்பு. ஏன்னா அவருடைய தைரியம் நான் அப்போஸ்தலனால இல்ல, எனக்கு கர்த்தத்துவம் நல்லா தெரியுங்கிறதுனால இல்ல, எனக்கு எல்லா வசனங்களும் தெரியுங்கிறதுனால இல்ல, நான் எல்லா சபையில நிறுவியிருக்கேங்கிறதுனால இல்ல, கர்த்தருடைய கிருபை. ஏன்னா அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, எனக்கு இத கொடுத்திருக்கிறாரு. நீங்க இத அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம், கொரிந்தி சபைக்கு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், எபேசியர்ல 3:7-8 பார்க்கும். இது என்னன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, ஒரு அவர்களை தைரியமாக அவங்களை ஏற்றுக்கொள்வதும் அவங்கள பண்ணக்கூடியதும் ஒரு மாதிரியாக, நமக்கு ஊழியத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கத பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தருடைய கிருபை நம்மளை அழைத்திருக்கு. அதனால அதை நம்ம தைரியமாக செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா பவுலுடைய இங்க தைரியம் அவருடைய பர்சனாலிட்டியில இல்ல, காலிங்ல இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு, எனக்கு அதுக்கான கிருபையை கொடுத்திருக்கிறாரு, அதனால என் அழைப்பை நான் சீரியஸா எடுத்து உங்களுக்கு எனக்கு கொடுத்த கிருபை வரங்கள் மூலமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் என்ன, கர்த்தர் கொடுத்த கிருபையின் அளவுக்கு தக்கதாக நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியதா இருக்கணும். நீங்க பயப்பட தேவையில்லை. இதுல ஒரு சிலர் என்னன்னா, ஒரு பொய்யான மனத்தாழ்மையில போயிடுவாங்க. அண்ணே நான் யாருன்னே, நான் யாரு, என்னாலெல்லாம் அவங்க சொன்னா கேட்பாங்களே. இல்ல, ஒரு உண்மையான மனத்தன்மை இல்லை தெரியுமா, நான் ஒண்ணுமே இல்லைங்க,
ஆனா எனக்கு கொடுத்த கிருபை என்ன இப்படி சொல்ல சொல்லுது. அவருடைய கிருபையின் மூலமா நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா நம்ம மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதா. ஏன்னா பவுல் அங்க எழுதும்போது என்ன சொல்றாரு, உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய காரியத்துக்காக நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம தைரியமாக அவர் கொடுத்த கிருபையின் மூலமாய் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், அதனால அது செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல செய்வதற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இதோ பவுலுடைய தைரியம் அவருடைய அழைப்பின் கிருபையில் இருந்தது ஆண்டவரே. அவருக்கு அதிகமா தெரிஞ்சதுனால இல்ல, அவரு அப்போஸ்தலனால இல்ல அவருடைய ஈகோனால இல்ல அவருடைய பாரம்பரியத்தினால இல்ல. அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு அளித்த கிருபையை உணர்ந்தவர்களாய் நாங்கள் தைரியமாக எங்களுடைய அழைப்பை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.